பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே செந்தில் சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் மீனாவும் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா மீனா வந்ததால் சந்தோஷப்படாமல் ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட அம்மா கிட்ட எதுக்காக நீ கதவெல்லாம் திறந்து வச்சிருக்க, அப்படி இருக்க போய் தான் கண்டவங்களாம் நடு வீட்டில் வந்து நிற்கிறாங்க. நீ தான் உன் பொண்ணை வர சொன்னியா, எனக்கு ஆகாதவன் தெரிஞ்சிருந்தோம் அவளை எதுக்காக நீ வீட்டுக்குள்ளே விட்ட அப்படின்னு அவங்களையும் திட்டுறாரு. உடனே மீனா அழுதுகிட்டே, இல்லைப்பா, ஏற்கனவே உங்களுடைய 50வது பிறந்த நாளை நல்ல விமர்சதையாக கொண்டாடணும்னு போன வருஷமே நம்மெல்லாம் பிளான் போட்டோம்ல. ஆனால் வேலை கிடச்சதுக்கப்புறமா நான் தான் அங்கே செந்திலோட வீட்டுக்கு போயிட்டேனே. உங்களுக்காக இந்த பிறந்த நாளைக்கு ஒரு gift வாங்கியிருந்தேன்ப்பா, அதை கொடுத்துட்டு போகலாமேன்னு தான் உங்களை பார்க்கறதுக்காக நான் வீட்டுக்கு வந்தேனே தவிர்த்து உங்ககிட்ட பேசி பழகிறதுக்காகவோ இல்லை பழைய மீனாவா உங்ககிட்ட சிரித்து பேசவோ நான் வரவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அப்பா, இப்படி கிஃப்டெல்லாம் கொடுத்து பேசி சமாதானப்படுத்தி ஒன்று சேர்ந்துடலான்னு பார்த்து தானே நீ இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது. உன்னால் அவமானப்பட்ட நாங்கள், தலை குடிஞ்ச நாங்கள் இனி உன்னை மகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லை. நீயும் எங்களுக்கு வேண்டாம், உன்னோட கிஃப்ட்டும் வேண்டாம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பு அப்படின்னு திட்டுறாரு. இங்கே மீனா, நான் தான் சொன்னேனே நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டீங்க, என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் வாங்கின கிஃப்ட்டை அப்படியே வச்சிருக்க கூடாதுன்னு தான்ப்பா கொடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்ல, மீனா கையில் இருந்த கிஃப்ட்டை வாங்கின மீனாவோட அப்பா ரொம்ப கோவமாக வெளியில் தூக்கி வீசிடுறாரு. என்னோட அப்பா இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு தாங்க முடியாமல் மீனா அங்கே நின்று அழுதுட்டு இருக்காங்க. அங்கே வீசின கிஃப்ட்டு இங்கே செந்திலோட கால் பக்கத்தில் வந்து விழுது. அந்த கிஃப்ட்டை கையில் எடுத்த செந்தில் அவருக்கு நல்லாவே புரியுது மீனாவை ரொம்பவே அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காரு போல், அதனால தான் இப்படி தூக்கி வீசிட்டாரு. மீனா ஏற்கனவே சொன்னா வீட்டுக்கெலாம் போக வேண்டாம், எங்கள் அப்பா கிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுக்க வேண்டான்னு. நான் தான் வற்புறுத்தி மீனாவை அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். பாவம், என்னால் மீனா அங்கே அழுதுட்ருப்பா. இனியும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது. பேசாமல் உள்ளே போய் என்ன ஏதுன்னு கேட்டு மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச செந்தில் அங்கே வீட்டுக்குள்ளே போகிறாரு. இங்கே மீனாவோட அப்பா செந்தில் வீட்டுக்குள்ளே வரதை பார்த்த உடனே ரொம்ப கோவமா, டேய் அங்கேயே நில்லு, என் பொண்ணே எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நீ எதுக்குடா என் வீட்டுக்குள்ளே வர, மீனாவே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் நீ ஏன்டா வர அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே மீனா, அப்பா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தையே நான் செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் உங்களோட மாப்பிளப்பா, எனக்காக அவரை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே மீனாவோட அப்பா, யாருக்கு யாரடி மாப்பிள்ளை, உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த என்ன நீ அவமானப்படுத்திட்டு போனதுக்கப்புறமா நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை மட்டும் எங்கேருந்து புதுசாக வந்தாரு, நீ எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியுதா மீனா? படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் தன்னுடைய அப்பா கடையில் பொட்டலம் போட்டு அங்கே கடையில் எடுபுடி வேலை செஞ்சிட்ருக்கவரில் உனக்கு மாப்பிள்ளைன்னு நீ வேணா ஏற்றுக்கலாம். கடையில் அவங்க அப்பாவுக்கு எடுபுடி வேலை செஞ்சிட்ருக்க இவனெல்லாம் என்னுடைய மாப்பிள்ளையா நான் என்றைக்கும் ஏற்றுக்கவே மாட்டேன். உனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாமே வேண்டான்னு எங்களையே ஒதுக்கி வச்சுட்டு இப்படி கடையில் வேலை பார்க்குற ஒருத்தன் தான் வேணும்னு போனல, நீ நல்லா அனுபவிக்க போகிற அப்படின்னு மீனாவை திட்டினதுக்கப்புறமா இங்கே மீனாவோட அப்பா செந்திலை பார்த்து, அவளுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கும் அறிவில்லை, உன் தராதரம் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் மீனாவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கியே, நீ எல்லாம் என்னடா மனுஷன், நீ படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்த்துருந்தா கூட உன்னை நான் மன்னிச்சு மாப்பிள்ளையாக ஏற்றிருந்திருப்பேன். ஆனால் நீ கடை வேலை பார்த்துட்ருக்க, எங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா, உன்னை எப்படி என்னால் மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியும், அதனால தான் உங்கள் 2 பேர் முகத்துலேயும் முழிக்கவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி மீனாவோட அப்பா சொன்னதுக்கு அப்புறமா தான் செந்திலுக்கு புரியுது, நாம் கடையில் வேலை பார்க்குறோம், நமக்குன்னு சுயமாக எந்த விதமான சம்பளமும் இல்லை, அவங்க பொண்ணை நான் எப்படி வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு இப்படி நினைக்க போய் தான் மீனாவோட அப்பா வருத்தப்பட்டு என்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்க மறுக்கிறாரு போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு செந்தில். உடனே இங்கே மீனாவோட அம்மா, என்னங்க நீங்கள், மாப்பிள்ளை என்றைக்கும் இல்லாமல் நம்ம வீடு தேடி வந்திருக்காரு, இன்றைக்கி போய் இப்படி மீனாவையும் மாப்பிள்ளையும் நிற்க வச்சு திட்டிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்ம வீட்டோட மாப்பிள்ளை செந்தில் தானங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. அதுக்கு மீனாவோட அப்பா, என் பொண்ணு என் பேச்சை கேட்கலனாலும் நான் கொடுத்த படிப்பால் அவள் இப்போ கை நிறைய கவர்மெண்ட் வேலை பார்க்குறா, கை நிறைய சம்பாதிக்கிறா, ஆனால் கடையில் வேலை பார்க்குற ஓ மாப்பிள்ளைக்கு மாதம் எவ்வளோ சம்பளம்னு கேட்டு சொல்லு. எனக்காக மீனா பரிசு வாங்கியிருக்கானா அவளோட சம்பளத்திலேருந்து சுய சம்பாத்தியத்திலேருந்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா. இதே மீனாக்கு ஒரு தேவைன்னா அவளோட புருஷன் செந்திலால் என்ன வாங்கி கொடுக்க முடியும், அதான் அவருக்கு மாத சம்பளம்னு எதுவுமே இல்லையே, எதுனாலும் அவங்க அப்பா பாண்டியன் கிட்ட தானே கை நீட்டி நிற்கணும். இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை என் பொண்ணுக்கு பார்க்க நான் என்றைக்கும் விருப்பப்பட்டதே இல்லை. ஆனால் இந்த மீனா என் மனசை புரிஞ்சிக்காம இந்த செந்தில் தான் வேணும்னு ஆசைப்பட்டு அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ என் வீடு தேடி வந்தால் இவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லவே இல்லை. எந்த ஒரு தகப்பனும் தான் பொண்ணு நல்லா வாழணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் நினைப்பானே தவிர்த்து தன்னுடைய பேச்சை மீறி போய் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உடனே மீனா, அப்பா செந்திலும் என்ன மாதிரியே நிறைய படிச்சிருக்கான்ப்பா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் போய் வேலை பார்த்து
பார்த்து என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய எல்லா திறமையும் செந்தில்கிட்ட இருக்குப்பா, அப்புறம் ஏன்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு மீனாவோட அப்பா, படிச்சிருந்து என்ன மீனா பிரயோஜனம், படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்த்தா தானே அடுத்தவங்க மதிப்பாங்க, மதிப்பும் மரியாதையும் தேடி வந்து கிடைக்கும். நானும் படிச்சிருக்கேன், வேலை பார்க்காம இருக்கேன்னு சொன்னால் உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருக்க முடியுமா, உன்னை படிக்க வச்சிருக்க முடியுமா, இல்லை உனக்கு தேவையானது தான் நான் வாங்கி கொடுத்துருக்க முடியுமா? நான் இப்போ ஒரு நல்ல பதவியில் இருக்க போய் தானே இப்போ நீயும் கவர்மெண்ட் வேலையில் இருக்க மீனா அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டு மீனா பதில் பேச முடியாமல் ரொம்ப அழுகிறாங்க. என்னதான் நம்ம செந்தில்கிட்ட சொன்னாலும் கடையில் தான் வேலை பார்ப்பேன், அப்பாவுக்கு துணையாக தான் இருப்பேன்னு சொல்வார். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கும்போது இங்கே செந்தில், ரொம்ப நன்றி மாமா, நீங்கள் சொன்ன இந்த ஒரே ஒரு சொல்லாலையும் நீங்கள் பேசின பேச்சாலையும் என் வாழ்க்கையே மாறப்போகுது. நீங்கள் என்ன மாப்பிள்ளையாக ஏற்றுக்கலனாலும் என்னோட மாமனார் நீங்கள் தான். நானும் நல்லாவே படிச்சிருக்கேன், மீனா மாதிரியே கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சா என்ன நீங்கள் மாப்பிள்ளையாக ஏற்றுப்பீங்கல்ல. நீங்கள் உங்கள் பொண்ணு மீனாவுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி நானும் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சு உங்கள் முன்னாடி நானும் மீனாவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட தான் போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, என்னையும் மாப்பிள்ளையாக ஏற்றுக்க தான் போகிறீங்க. அப்படி நான் செஞ்சு காட்டலன்னா பாண்டியனோட பையனே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனாவோட அப்பா, ஏய் மீனா, உன் மாப்பிள்ளை இப்படி சொல்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம், ஆனால் கவர்மெண்ட் வேலையெல்லாம் அவ்வளோ எளிதாக கிடைக்கிறதே கிடையாது. கவர்மெண்ட் வேலை கிடச்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ளையாக ஏற்றுக்கலாமா வேண்டாமா நான் யோசிக்கிறேன். இப்போ உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்கே மீனா அழுதுகிட்டே வெளியில் வராங்க. இதை பார்த்த மீனாவோட அம்மாவும் அழுதுகிட்டே, ஏ மீனா, உங்கள் அப்பாவோட கோபம் இன்னும் குறையவே இல்லை, நீ கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் பார்க்க வரேன்னு சொல்லி மறுபடியும் இப்படி வீடு தேடி வந்து அவமானப்பட்டு போகாத. நீ மட்டும் இல்லை, பாவம் உன் மாப்பிள்ளையும் இவ்வளோ அதிகமாக திட்டு வாங்கிட்டாரு. முதல்ல உன்னோட மாப்பிள்ளைய படித்த படிப்புக்கேற்ற ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லு, அப்போ தான் உங்கள் அப்பாவோட மனசு மாறும், நீயும் உன் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கனாவது நினைப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே மீனா அழுதுகிட்டே செந்தில்கிட்ட, நான் தான் காலையிலேயே சொன்னேன்ல, நான் பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், எங்கள் அப்பாவை பார்க்கலாம் வேண்டாம், இந்த வாட்சை நீ போட்டுக்கோன்னு சொன்னேன், ஆனால் என் பேச்சை கேட்காம இப்போ எங்கள் அப்பாவை பார்க்க வந்து நான் மட்டும் இல்லாமல் நீயும் எவ்வளோ திட்டு வாங்கிட்ட, இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதுக்காக தான் என்னை நீ கூப்பிட்டு வந்தியா செந்தில் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு செந்தில் மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உங்கள் அப்பா பேசின எதையுமே நான் அவமானம் நினைக்கவே இல்லை, ஏன்னா உங்கள் அப்பாவோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நானும் உன்ன மாதிரியே கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் அப்பா கண்டிப்பாக உன்னையும் ஏற்றுப்பார், என்னையும் மாப்பிள்ளையாக ஏற்றுப்பார்ல, நம்ம குடும்பம் ஒன்றாக ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன், மற்றபடி அவர் பேசின எதையும் நான் காது கொடுத்து கேட்கவே இல்லையே. உனக்காக நான் நல்ல வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும் மீனா, நீயும் எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிந்து வாழணும்னா நானும் சம்பாதிக்கணும், அதை உங்கள் அப்பா வார்த்தையால் எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டாரு. இத்தனை நாள் எங்கள் அப்பா தான் முக்கியம், எங்கள் அப்பா பார்க்குற வேலையை நான் செய்யணும், அவர் சொல் பேச்சை கேட்டு கடையில் நல்லபடியாக வேலை செய்யணும்னு மட்டும்தான் யோசனை பண்ணேனே தவிர்த்து உனக்காக நீ ஆசைப்பட்டதை வாங்கி தரணும், உன்னை நல்லபடியாக வச்சுக்கணும்னு எங்கள் அப்பா கிட்ட நான் சம்பளம்னு கூட இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் உங்கள் அப்பா பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, ஒரு நல்ல புருஷன் தான் மனைவிக்கு என்ன வேணும்னு அவள் சொல்லாமலே தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுக்கணும், அதுக்குண்டான பணம் வேணும்னா நான் கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நான் கடையில் வேலை பார்த்தா சரிப்பட்டே வராது மீனா, உங்கள் அப்பா சொன்னது தான் சரி, 100% அதுதான் சரி, நானும் உன்ன மாதிரியே சம்பாதிக்கிறதுக்கு நான் நாளையிலேருந்து கடைக்கு போகாமல் வெளியில் வேலைக்கு போக போகிறேன், அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ நேரம் மீனாவோட அப்பா பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுகிட்டே இருந்த மீனா திடீர்னு இப்படி செந்தில் சொன்னதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. செந்தில், இதெல்லாம் நீயா பேசுகிற, மாமாவோட பேச்சை மீறி நீ வெளியில் போய் வேலை பார்க்க போறியா, அதுவும் எனக்காகவா, உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே செந்தில், நீ இப்படி ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை மீனா, உனக்காக உன்னோட புருஷனாக இருந்து நான் செய்ய வேண்டியதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் அப்பா இன்னைக்கு பேசின பேச்சில் எந்த விதமான தப்புமே இல்லை. எந்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் தன்னோட பொண்ணு கை நிறைய சம்பாதிக்கிற கணவனோட சந்தோஷமாக வாழணும் தானே ஆசைப்படுவாங்க. அதை தான் உங்கள் அப்பா கோவமாக வெளிப்படுத்தியிருக்காரு. முதல்ல நீ வீட்டுக்கு வா, இப்படி அழுதுட்டு இருக்காம நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உன்னை நான் வேலையிலையும் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு செந்தில். என்றைக்கும் இல்லாமல் செந்தில் இப்படி மனசு மாறி வேலைக்கு போகிறேன்னு சொன்னதால் மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பா கோவப்பட்டதுலேயும் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு தான், ஆனால் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரியலையே. செந்தில் மட்டும் ஒரு நாளைக்கு கடைக்கு வரலன்னு சொன்னாலே அப்படி பேசுவார், இதில் இனிமேல் கடைக்கே வரமாட்டேன், நான் வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் மாமா ஏற்றுக்குவா போகிறாரு, வீட்டில் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க மீனா. இங்கே சாயந்தரம் வேலை முடிச்சு இங்கே மீனா வீட்டுக்கு வரும்போது இங்கே கோமதி, ஏன் மீனா, காலையில் உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக நீ போனியே, என்னாச்சு, அதை பற்றி நீ எதுவுமே சொல்லலையே, நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் உங்கள் அப்பா ஏதாவது பேசி உன் மனசை வேதனைப்படுத்திடுவாரோன்னு. ஆமாம், வீட்டுக்கு போனியே, நீ கொடுத்த கிஃப்ட்டை ஏற்றுக்கிட்டாரா,
உன்கிட்டயும் செந்தில்கிட்டயும் நல்லபடியாக பேசி சமாதானம் ஆயிட்டீங்களா அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாங்க கோமதி. உடனே மீனா, ஏன் செந்தில் வீட்டுக்கு வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்க, அவன் எங்கே சொன்னான், வந்த வேகத்தில் கடைக்கு போகணும்னு அப்படியே கிளம்பிட்டான். அவன் சொல்லியிருந்தா நான் ஏமா அவன்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே மீனா, அது ஏன் கேட்குறீங்க, நான் ஆசாசியாக எங்கள் அப்பாவுக்கு வாங்கின அந்த வாட்சை நீ போட்டுக்கோ செந்தில், இதை நீயே வச்சுக்கேன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம், உங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு வாங்கின பரிசை உங்கள் அப்பா கிட்ட நீ கொடுத்தனா அவரும் சந்தோஷப்படுவார், மனசு மாதிரி ஏற்றுப்பாருன்னு சொல்லி புரிய வச்சு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். ஆனால் போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது எங்கள் அப்பாவோட கோவம் இன்னும் குறையல அப்படின்னு எங்களை நிற்க வச்சு வெளுத்து வாங்கிட்டாரத்த. முதல் மாத சம்பளத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்ற ஆசையில் அந்த பரிசை கொண்டு போனேன். ஆனால் கையில் வாங்கின உடனே வெளியில் வீசிட்டாருத்த. அது மட்டும் இல்லை, நீ எனக்கு தேவையே இல்லை, நீ என்னோட பொண்ணே இல்லை, இனி என்னை பார்க்க வராத, நீ கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையவா கல்யாணம் பண்ணியிருக்க, கடையில் பொட்டலம் போட்டு எடுபடி வேலை செய்கிற ஒருத்தனுக்கு தானே வாக்கப்பட்டு போயிருக்க, உன்னையும் உன் மாப்பிள்ளையவும் நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு என்னையும் செந்தில் பார்க்குற வேலையவும் ரொம்பவே ஏளனமாக பேசி செந்திலோட மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு. எனக்கு அதுக்கு மேலே அங்கே நிற்க பிடிக்காம நான் செந்திலை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதை கேட்டு கோவமான கோமதி, ஏண்டி மீனா, உங்கள் அப்பா ஏண்டி இப்படி நடந்துக்கிறாரு, படித்தவர் தானே, யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா தெரியாது, அப்படி செந்தில் படிச்சுட்டு என்ன தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கான், கடையில் அவங்க அப்பாவுக்கு உறுதுணையாக தானே இருக்கான், அதை கூட புரிஞ்சுக்காம என்ன வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செந்திலையும் மற்ற பசங்களையும் படிக்க வச்சுருக்கோம், அப்போ அவங்க அப்பா பேச்சை கேட்டு கடையில் தானே வேலை பார்க்கணும். என்ன கல்யாணம் முடிக்கும் போது உங்கள் மாமாவும் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார், அப்புறமா தான் தனக்குன்னு ஒரு பெரிய கடையை வச்சு ஓனர் ஆனார். அதுக்காக கடையில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா, அதெல்லாம் நல்ல வேலை தான், இங்கே வெளியில் போய் வேலை செஞ்சால் கூட அவ்வளோ பணம் பார்க்க முடியாது, ஆனால் கடையில் எவ்வளோ சம்பாதிக்கிறார் உங்கள் மாமாவோட சம்பாத்தியத்தில் தான் நம்ம குடும்பமே ஓடுது, இங்கே ராஜியை கூட அவர் தானே படிக்க வச்சிட்ருக்காரு, இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு புரியாதா, பாவம் என் பையன் செந்தில், அவன் மனசை எப்படிலாம் வேதனைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு மீனாவோட அப்பாவை கோமதி கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா, இல்லத்த, எங்கள் அப்பா கரெக்டாக தான் பேசியிருக்காரு, நீங்கள் தான் புரியாமல் பேசுகிறீங்க, செந்திலை நிறைய படிக்க வச்சிங்களே, படிப்புக்கேற்ற வேலைக்கு தான் போகணும்னு நீங்களும் மாமாவும் ஏன் ஆசைப்படலை, அப்படி செந்தில் வெளியில் போய் கை நிறைய சம்பாதிச்சிருந்தா எங்கள் அப்பாவும் செந்திலை மருமகனாக ஏற்றுருப்பார்ல, இப்படி கடையில் வேலை பார்க்குறதுனால தான் எங்கள் அப்பா செந்திலை மருமகனாக ஏற்றுக்க மாட்டேன்னு மனசில் நினச்சிட்ருக்காருத்த அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு கோமதி, ஏண்டி மீனா, நீயும் உங்கள் அப்பா பேசுனது சரின்னு இங்கே செந்தில வெளியில் வேலைக்கு போக சொல்லிட்டியா, அப்போ கடை வேலையெல்லாம் யாரடி பார்க்குறது, உன் மாமாவுக்கோ வயசாயிட்டே வருது, தனியாக ஒத்தைக்கு நின்று கடை வேலையெல்லாம் எப்படி பார்க்க முடியும், இப்போ செந்தில் கூடமாட வேலை செய்ய போய் தானே கடை நல்லா வியாபாரம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு நல்லாவே புரியுது, நாம் என்ன தான் புரிய வைக்கணும்னு நினச்சாலும் இங்கே கோமதி அத்தையாக இருக்கட்டும், பாண்டியன் மாமாவாக இருக்கட்டும், கடை தான் பெருசு, வெளியில் போயெல்லாம் வேலை பார்க்க வேண்டாம், அதில் ஒன்றும் பெருசாக சம்பளம் கிடைக்காது அப்படின்னு நம்மளை தான் ஒரு மாதிரி பேசுவாங்க. இவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு சும்மாவே இருக்கலாம். இனி செந்தில் படிக்கணும், இல்லை செந்தில் நல்ல வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தார்னா அவரே இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டோம், நாம் எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்ச மீனா, சரித்த, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு போயிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த செந்தில் மாடியில் தனியாக நின்று யோசனை பண்ணிட்டு இருக்காரு, எப்படியாவது அப்பா கிட்ட இனி நான் கடையில் வேலை பார்க்க வரல, வெளியில் போய் மீனா மாதிரி கை நிறைய சம்பாதிக்க போகிறேன், அப்போ தான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், என் மாமனாரும் என்னை மாப்பிள்ளையாக ஏற்றுப்பார் அப்படின்ற விஷயத்த பளிச்சுன்னு சொல்லிடணும். நாம் சொன்ன உடனே கண்டிப்பாக அப்பா இதுக்கு மறுப்பு தான் தெரிவிப்பார், அப்படியே வேண்டான்னு சொன்னாலும் அப்பாவுக்கு எப்படியாவது புரிய வச்சு நாம் படித்த படிப்புக்கேற்ற வேலையில் நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே கதிர் போகிறாரு. செந்தில் மேலே பார்த்துக்கிட்டு எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கத கதிர் நோட் பண்ணுறாரு. அண்ணன் அப்படி எதை பற்றி யோசிக்குது, கடையிலேருந்து வந்த உடனே சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிருமே, எப்பயாவது தான் மாடிக்கு வரும், இன்னைக்கு நமக்கெல்லாம் முன்னாடியே மாடியில் வந்து எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு எங்க நினச்ச கதிர், ஆமாம் எதை பற்றி யோசனை பண்ணுற செந்திலண்ணா அப்படின்னு கேட்குறாரு. கதிர் வந்ததை பார்த்து செந்தில், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கதிர், நீ வேலையிலேருந்து வந்துட்டியா, ஆமாம் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சரி, உன் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது, ஏதோ பதட்டமாக இருக்க, எதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்க, என்ன அண்ணி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, உடனே செந்தில், மீனா எதுவும் சொல்லலை, இன்னைக்கு மீனாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக மீனாவும் நானும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், மீனாவோட அப்பா 50வது பிறந்த நாளைக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போனா மீனா, ஆனால் அவங்க அப்பா எதுவுமே வேண்டான்னு திருப்பி அனுப்புனது மட்டும் இல்லாமல், நீ கடையில் வேலை பார்க்குற, உனக்குன்னு ஒரு சம்பளமே இல்லை, என் மாப்பிள்ளையாக உன்னை நான் ஏற்றுக்கவே முடியாது, நீ படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்த்துருந்தா கூட உன்னை நான் மாப்பிள்ளையாக ஏற்றுருந்துருப்பேன், என் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டாலேன்னு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு அவர் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டு இருந்தாருடா. நான் அப்பாவோட பேச்சை மீற முடியாமல் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும்னு கடையில் அவருக்கு துணையாக இருக்கேன், கடையில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், ஆனால் என் மாமனாருக்கு அப்படி நான் வேலை பார்க்குறது சுத்தமாக பிடிக்கல, நான் செய்கிற வேலையால் பாவம் மீனாவும்
அவர்கிட்ட அவமானப்பட்டு மீனாவையும் மகளாவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் பேசாமல் நான் படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு போகலாம், மீனா மாதிரியே கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் கதிர். ஆனால் இந்த விஷயத்த அப்பா கிட்ட எப்படி போய் சொல்ல, அப்பா ஏற்றுப்பாரோ மாட்டாரோ அப்படின்ற பயத்தில் தான் இங்கே நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். இப்படி செந்தில் சொன்னதை கேட்ட கதிர் சிரிச்சுக்கிட்டே, சூப்பர்ண்ணா, இப்போ தான் நீ சரியான முடிவெடுத்திருக்க. அப்பாவை பற்றியே நீ யோசனை பண்ணா கடையிலேயே தான் இருக்கணும், உனக்கு சம்பளம்னு கையில் எந்த பணமும் தரமாட்டாரு. நீ நல்லா படிச்சிருக்க, அப்பா உன்னை நிறைய படிக்க வச்சிருக்காரு. படித்த படிப்பு வீணாகக்கூடாது. அந்த படிப்புக்கேற்ற வேலையை நீ பார்த்து சம்பளத்தை கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்தனா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்கிற அப்பா உன்னை ஏற்றுப்பாரு. நீ வேலைக்கு போனது தான் சரின்னு அவருக்கு புரிய வந்துருமே. நீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நீ அப்பாவுக்கு உறுதுணையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மீனா அண்ணி உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அதனால இப்போ வரைக்கும் நீ கடைக்கு போகக்கூடாது, கடையில் எடுபடி வேலை செய்யக்கூடாதுன்னு அண்ணி உன்னை சொன்னதே இல்லை. ஆனால் அதே மாதிரி மீனா அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் நினைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பு தானே. நம்ம அப்பா கஷ்டப்பட்டாலும் ஒன்று நிறைய படிக்க வச்சுருக்காங்க. நீ படித்த படிப்பு வீணாகக்கூடாதுன்னா நீ வெளியில் போய் அண்ணி மாதிரியே நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும். அப்போ தானே மீனா அண்ணிக்கும் மதிப்பு கிடைக்கும், உன்னையும் மருமகனாக அங்கே மீனா அண்ணியோட அப்பா ஏற்றுப்பாரு. அதனால் மீனா அண்ணியோட அப்பா பேசுனதில் எந்த தப்புமே இல்லை. படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு போகாமல் படித்த படிப்பை இப்படி வீண் செய்கிறது தான் உன்னோட தப்பாகவே இருக்குது. இப்போயாவது மனசு மாறி வெளியில் வேலைக்கு போகணும்னு நீ முடிவெடுத்தல்ல, அதுதான் சரியான முடிவு. ஏன் நீ பயந்துட்டு இருக்க? அப்பா கிட்ட போய் சொல்லு. வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு கை நிறைய சம்பாதி. இப்போ என்ன கூட தான் அப்பா வெளியில் போய் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார். நான் அப்பாவை எதிர்த்தே பேசினாலும் மாதம் மாதம் பணம் கொடுத்தா வாங்க தானே செய்கிறாரு. அப்பா நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், கடையில் இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு பார்த்துக்கலாமே அப்படின்னு தான் படிக்க வச்ச நம்மளை கடையில் வந்து நிற்க சொல்கிறாரு. ஆனால் வெளியில் போய் அப்பாவுக்கு நம்ம மதிப்பும் மரியாதையும் தேடி கொடுக்குற மாதிரி நல்ல வேலையில் சேர்ந்தா கண்டிப்பாக அப்பா நம்மளை படிக்க வச்சதால் சந்தோஷப்பட தான் செய்வாருண்ணா. நீ அதனால் பயப்படாத, அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, அப்புறம் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அது மட்டும் இல்லாமல் மீனா அண்ணியும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. உனக்கும் அப்படி ஒரு நல்ல வேலை கிடைச்சா மீனா அண்ணிக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் நம்ம குடும்பத்தை ரொம்ப உயர்வாகவும் மதிப்பு தர மாதிரியும் பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது இங்கே செந்திலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரியே நம்ம அப்பாவும் சப்போர்ட் பண்ணார்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலையில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்ச செந்தில் இந்த விஷயத்த எப்படியாவது பக்குவமாக நம்ம அப்பா கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியன் எப்பயும் போல் தனியாக உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இங்கே செந்தில் அப்பா கிட்ட சொல்லணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்க, இங்கே பாண்டியன் செந்திலை பார்த்து, டே செந்தில், அதான் சாப்பிட்டல, சீக்கிரமாக போய் படுத்து தூங்கு, காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீ போய் கடையை திறந்துடணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே செந்திலும் தயங்கி, அப்பா இது விஷயமா பேசுகிறதுக்காக தான்ப்பா நான் வந்திருக்கேன், கொஞ்சம் நான் பேசுகிறத கேளுங்களேன்ப்பா அப்படின்னு சொல்ல, கணக்கு புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு, தோற அப்படி என்னத்தை சொல்ல தான் வந்திருக்கீங்க, கணக்கு வழக்க கூட பார்க்க விடாமல் ஏதோ பேசணும்னு சொல்கிறீங்க, சரிடா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். இங்கே செந்தில் மெதுவாக இன்றைக்கி மீனா கூட அவங்க அப்பா வீட்டுக்கு போன விஷயத்தை பற்றி ஒன்றா சொல்கிறாரு. இல்லைப்பா, எங்கள் மாமா நான் இப்படி கடையில் வேலை பார்க்குறதுனால தான் என்னை மருமகனாக ஏற்றுக்கவே மாட்டேன். நீ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையோடு வந்தனா உன்னை மீனாவையும் நான் ஏற்றுப்பேன். ஆனால் அப்படி செய்ய வாய்ப்பே கிடையாது. என்றைக்கும் நீ கடையில் பொட்டலம் போடதான் லாக்கி அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டா இருப்பா. நீங்கள் தான் என்னை நல்லா படிக்க வச்சுருக்கீங்கல்ல, இன்னும் எத்தனை நாள் தான் நான் கடையில் அவர் சொன்ன மாதிரியே பொட்டலம் போட்டு நீங்கள் சொன்ன வேலையவே செஞ்சிட்ருக்க முடியும்ப்பா. எடுபடி வேலை செஞ்சாலும் மீனாக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்கணும்னா என்கிட்ட பணம்னு எதுவும் இருக்கிறது இல்லையேப்பா. நானும் மீனா மாதிரியே நிறையா படிச்சிருக்கேன், வெளியில் போய் சம்பாதிச்சா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே அது பெருமையாக தானப்பா இருக்கும் அப்படின்னு ரொம்ப தன்மையாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கீங்கப்பா, நீங்கள் எங்களுக்காக இன்னும் கடையில் போய் வேலை பார்க்காம நாங்கள் சம்பாத்தியம் பண்ணி நீங்கள் உட்காந்து சாப்பிட்டா தானப்பா எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப மெதுவாக இங்கே பாண்டியனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பாண்டியன் இப்படி செந்தில் சொன்னதை கேட்டு எதையுமே புரிஞ்சுக்காம ரொம்ப கோவமாக, டே செந்தில் என்னடா பேசுகிற, அப்போ கடைக்கு நாளையிலேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் ஏதோ பேசணும்னு தயங்கி வந்து நின்னியா? ஓஹோ, தோரா அப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலையை தான் பார்ப்பீங்களா? கடையிலலாம் வந்து பொட்டலம் போட்டு வேலை செஞ்சால் என்ன உங்களுக்கு பெருமை கம்மியாயிருதோ அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னு வாய் நிறைய சொல்கிறியே, அந்த படிப்பை உனக்கு கொடுத்தது நான், அந்த படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தது நான் பார்க்குற கடை தொழில் தான். ஆனால் நீ என்னடானா படித்ததுக்கு அப்புறமா வேலைக்கு போகணுன்னு சொல்கிறியா? நீயும் அந்த கதிர் மாதிரியே ரொம்ப ஆட ஆரம்பிக்கலான்னு பார்க்குறியாடா? உங்களை படிக்க வச்சதே நான், ஆனால் எனக்கு உதவியாக இருக்கணும்னு கடையில் வந்து நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிற போல. அப்போது மாமனாரும் மாமியாரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உனக்கு பெருசு.
உன்னை பெற்று வளர்த்த நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு பெருசே கிடையாது. என்னை பற்றி நீ யோசிக்க போகிறதே இல்லை செந்தில், அப்படி தானே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கும் போது இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்காக அங்கே ஓடி வராங்க. இங்கே செந்தில் பாண்டியன் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அப்போவே மீனாக்கு தெரியுது விஷயத்த மாமா கிட்ட சொல்லிட்டாரு போல, அதனால தான் மாமா கோவத்தில் ரொம்ப கத்திட்டு இருக்காரு. என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டமாக பார்க்குறாங்க மீனா. இங்கே கோமதி உடனே பாண்டியன் கிட்ட என்னங்க இது, எல்லாரும் தூங்க போகிற நேரத்தில் நீங்கள் ஏங்க கத்திட்டு இருக்கீங்க, அப்படி செந்தில் என்னத்தை தான் பேசினான்னு இவ்வளோ கோவப்பட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. அதுக்கு பாண்டியன் ரொம்ப கோவமா, உன் புள்ள என்ன சொல்கிறான்னு தெரியுமா, இங்கே கதிர் மாதிரியே இவன் இனி கடைக்கு வராமல் வெளியில் போய் வேலை பார்க்க போகிறானா, அதுவும் மீனாவோட அப்பா பேசின பேச்சை கேட்டு மனசு மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காராம். கடையில் வேலை பார்க்குற செந்திலுக்கு நான் பணம்னு எதுவும் கொடுக்கறது இல்லையா, மீனாவுக்கு ஏதாவது வாங்கி தரணுன்னாலும் என்கிட்ட கையேந்தி நிற்கணுமா, அப்படி அவங்க மாமனார் சொன்னதுனால இப்போ படித்த படிப்புக்கேற்ற வேலை தான் பார்ப்பேன், நானும் மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்க போகிறேன்னு ஏன் முன்னாடியே நின்று எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். ஏண்டி கோமதி, நீயாவது சொல்லி புரிய வைக்கக்கூடாதா, நல்ல புள்ள வளர்த்துருக்க பாரு, நான் படிக்க வச்சு கடையில் எனக்கு வந்து உறுதுணையாக இருன்னா மாமனார் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் என்னை பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா, வர வர இந்த வீட்டில் நான் எடுக்கிற முடிவை யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களே இஷ்டப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ தனியாக போய் வேலைக்கு போகிறேன்னு அவங்களே ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு நான் ஆமான்னு சொல்லி தலையாட்டணும் போல, அதுக்காக தான் செந்தில் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்க வந்து நிற்கிறாராமா அப்படின்னு பாண்டியன் செந்தில் கிட்ட கோவமாக பேசிட்டு இங்கே மீனா கிட்ட, ஏமா மீனா, இங்கே என் பையன் செந்தில் தான் புரியாமல் பேசுகிறானா, நீயாவது சொல்லி புரிய வைக்கக்கூடாதா, உங்கள் அப்பா ஏதோ சொல்லிட்டாருன்னு வெளியில் போய் வேலை தேட போகிறேன், நானும் மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிக்க போகிறேன்னு பேசுகிறானேம்மா, இந்த வேலையெல்லாம் எப்படி கிடைக்கும், உனக்கு ஏதோ உங்கள் அப்பா இருக்க போய் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, இவனுக்கெலாம் அப்படி வேலை கிடைக்குமாம்மா, அதெல்லாம் இவனுக்கு புரியாதா, பேசாமல் எப்பயும் போல் கடையில் வந்து நின்று வியாபாரம் பார்க்க சொல்லுமா, அதை விட்டுட்டு வேலைக்கு போகிறானாமா வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். உடனே மயில் குறுக்க வந்து, ஆமாம்மாம்மா நீங்கள் சொல்கிறது தான் சரி, படித்த எல்லாரும் வெளியில் போய் மீனா மாதிரியே சம்பாதிக்க முடியுமா, உங்களுக்கு உறுதுணையாக கடையில் வந்து வேலை பார்க்க ஆள் வேண்டாமா என்ன, இப்போ நான் கூட தான் படிச்சிருக்கேன், நான் என்ன வெளியில் போய் வேலையாக பார்க்குறேன், அத்தை கூட வீட்டில் தேவையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டோட இல்லையா, அதே மாதிரி தான் செந்தில் தம்பிக்கும் புரிய வச்சா வெளியில் போய் வேலை பார்க்கணுன்ற மனசை மாற்றிக்கிட்டு எப்பயும் போல் கடையில் நின்று வேலை பார்ப்பாரு. என்ன செந்தில் தம்பி, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க, நீங்களும் கதிர் தம்பி மாதிரியே மாமாவை எதிர்த்தெல்லாம் பேசிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது மீனாக்கு ரொம்ப கோவமாக வருது. அதான் மாமாவும் என் வீட்டுக்காரர் செந்திலும் பேசிகிட்டு இருக்கும்போது தேவையே இல்லாமல் இந்த மயிலக்கா வந்து எதுக்காக குறுக்கால வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த மயிலக்காக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு கோவத்தில் இங்கே மயிலை பார்த்து முறைக்கிறாங்க மீனா. மயில் இப்படி சொன்னதை கேட்ட பாண்டியன், ஏன்பா மயில், உனக்கு இருக்க பொறுப்பு இந்த வீட்டில் யாருக்குமே இல்லையேப்பா, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறான் போல் இந்த செந்தில், அதனால தான் வெளியில் போய் வேலை பார்க்க போகிறேன், இங்கே கதிர் இப்போ ஆரம்பித்து விட்டான்ல, வெளியில் போய் நான் வேலை செஞ்சு ராஜுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாகணும், ராஜோட ஃபீஸை நானே கட்டிக்கிறேன், வீட்டுக்கு தேவையான பணத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் என் பேச்சை மீறி போகும்போது செந்திலுக்கும் அதான் ஆசை வந்துருச்சு போல், வெளியில் போய் வேலை பார்க்கலாம், மீனாவை அங்கே இங்கேன்னு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட வைக்கலாம், தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி என் பேச்சை மீறி வெளியில் போய் வேலை பார்க்கணும்னு செந்தில் நினைக்கிறான் அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு பாண்டியன். உடனே கோமதி, ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, ஏதோ மீனாவோட மாமனார் பேசினதுனால கொஞ்சம் மனசு மாறிட்டான் செந்தில், அவனை உட்கார வச்சு பேசி புரிய வச்சா எப்பயும் போல் கடைக்கு வந்துடுவாங்க, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, மயில் நீ போய் படு, தேவையில்லாமல் நீ பிரச்சனையை இழுத்து விட்டு பார்க்காத புரியுதா அப்படின்னு கத்துறாங்க கோமதி. உடனே கதிர், இப்போ செந்தில் அண்ணன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, காலேஜ் படிச்சுட்ருக்க நானே பார்ட் டைம் வேலைக்கு போய் தனியாக சம்பாதிக்கிறேன், ஆனால் நம்ம கடையில் இருக்க யாருக்காவது அப்பா ஏதாவது சம்பளம் போட்டு கொடுக்குறாரா, இல்லை தேவைக்குன்னு பணத்தை தான் வாங்க முடியுமா, அதனால் அண்ணன் படித்த படிப்பு வீணாகக்கூடாதுன்னா வெளியில் போய் வேலை பார்க்கட்டுமே, இதில் என்ன தப்பு இருக்குது, காலேஜ் படித்து முடிக்காத நானே கை நிறைய சம்பாதிக்கும் போது அண்ணனுக்கு தகுதி நிறையா இருக்குது, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய திறமைகள் இருக்குது, அவரால் நிறைய சம்பாதிக்க முடியாதா, கடையில் சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்குறத எந்த ஒரு பொண்ணும் ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஆனால் பாவம் மீனாண்ணி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு காதல் கல்யாணம் பண்ணதால் ரொம்ப பொறுமையாகவே இருக்காங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்களே, அதனால அண்ணன் படித்த படிப்புக்கு வெளியில் போய் வேலை செய்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு கதிர் தான் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு இருக்காரு. உடனே செந்தில் கதிர்கிட்ட, டே கதிர், நீ வேலைக்கு போகிறதே அப்பாவுக்கு பிடிக்கல, இப்போ இவன் வேற தனியாக வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான், நீ அவனை ஏற்றி விட்டு பார்க்காதரா, அப்பா ஏற்கனவே கோவத்தில் இருக்காரு, நீ அமைதியாக இரு, அப்பா என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாண்டியன் கோமதி கிட்ட, இந்த வீட்டில் என் பேச்சை கேட்டு எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நடக்கிறதே என் பையன் சரவணனும் பொறுப்பான தங்கமயிலும் மட்டும்தான், மற்றவங்க எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்துக்கிறாங்க, சில நேரத்தில் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கவும் பார்க்குறாங்க, கதிர் என் பேச்சை கேட்டு
கடையில் வந்து நின்றுருந்தா இப்போ செந்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டான். கதிர் மாதிரியே செந்திலும் தனியாக போகணும்னு ஆசைப்பட்டுட்டான் போல. டே செந்தில், இப்போ நான் சொல்கிறது தான் உனக்கு. நீ எவ்வளவோ படிச்சுக்கோ, என்ன வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் நினச்சிக்கோ. ஆனால் என் பையனா இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா என் கூட கடையில் வந்து நீ வேலை பார்த்து தான் ஆகணும். கதிர் மாதிரியே வெளியில் தான் நான் போய் வேலை பார்ப்பேன்னு சொன்னால் என் பேச்சை மீற யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற செந்தில் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதுக்கு செந்தில், அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மீனா தலை நிமிர்ந்து வாழணும், மீனாவோட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். மீனா மட்டும் எதுக்குப்பா அப்பா அம்மா இல்லாமல் பிரிஞ்சு எனக்காக ஏன்ப்பா அழுதுட்டு இருக்கணும்? மீனா நல்லபடியாக இருக்கிறதுக்காக நான் வெளியில் வேலைக்கு போகணும்னு நான் முடிவெடுத்துட்டேன்ப்பா. உங்ககிட்ட இதுக்காக பெர்மிஷன் கேட்க வரல, என் முடிவை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு என்றைக்குமே இல்லாமல் கதிர் ரொம்ப தைரியமாக பாண்டியனை ஃபேஸ் பண்ணி இதெல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட பாண்டியன், நான் எவ்வளோ சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சிக்காம ஏன் முன்னாடியே இவ்வளோ தெளிவாக எதிர்த்து வேற பேசுகிறியா செந்தில்? உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்னு செந்திலை பலார்னு ஒன்று வைக்க கை ஓங்குறாரு பாண்டியன். அவ்வளோ நேரம் பாண்டியன் செந்திலை திட்டும் போதெல்லாம் ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருந்த மீனாவால் அதுக்கு மேலே தாங்க முடியல. ஏற்கனவே தங்கமயிலக்கா என்ன நம்ம திட்டு வாங்கினாலும் ஒரு ஓரமாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் புருஷனை அவங்க முன்னாடி கை ஓங்குறதா அப்படின்னு யோசனை பண்ண மீனாவால் தாங்கிக்க முடியாமல் அங்கே கை ஓங்கின பாண்டியனோட கையை பிடிச்சிட்டு, மாமா இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்கள் பையன் ஒன்றும் எல்கேஜி கிடையாது, நீங்கள் எப்பயும் கை ஓங்கி பலார்னு வைக்கிறதுக்கு. இப்போ உங்கள் பையன் செந்திலுக்கு கல்யாணம் ஆயாச்சு. அது மட்டும் இல்லை, ஏன் முன்னாடியே இப்படி அவரை கை ஓங்கும் போது அவரோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? இதே தப்பை தான் நீங்கள் கதிரோட விஷயத்துலையும் செஞ்சீங்க. நான் ராஜி மாதிரி இது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்ருக்க முடியாது. அப்படி செந்தில் சொன்னதில் என்ன பெரிய தப்பை பார்த்துட்டீங்கன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க மாமா? திட்டுறீங்க, அதை நான் பொறுத்துப்பேன். ஆனால் இப்படி நீங்கள் கை வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது மாமா. செந்திலை நீங்கள் நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல ஒரு பையனாக வளர்த்துருக்கீங்க. அந்த படிப்புக்கேற்ற வேலைக்கு போகணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு அப்பாவாக இருந்து நீ வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்த்து தான் வந்து நின்னான். ஆனால் இப்படி கோவப்பட்டு அவமானப்படுத்துவீங்கன்னு நான்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு மாமா உங்கள் பையனை நீங்கள் படிக்க வச்சிங்க? கடையில் வேலை பார்க்கறதுக்கு படிப்பொன்னும் தேவையில்லையே. நீங்கள் படிச்சுட்டு தான் அவ்வளோ பெரிய கடையில் ஓனராக இருக்கீங்களா என்ன? நீங்கள் திட்டுங்க, அப்படியே கை வாங்கணும்னு நினச்சாலும் தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தும் போது உங்கள் பையனுக்கு மட்டும் இல்லை எனக்குமே ரொம்ப அவமானமாக இருக்குது மாமா. அதனால் நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசந்தில், அதான் நீ சொல்லிட்டல, நீ என்னதான் சொன்னாலும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாரு மாமா. மாமா என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் எல்லாரும் கேட்டு நடக்கணும்னு சொல்லுவார். இதுக்கு மேலே நீ பேசி யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்காத, முதல்ல வா அப்படின்னு அழுதுகிட்டே மீனா செந்தில உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. மீனா இப்படி திடீர்னு வந்து பேசின பேச்செல்லாம் கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு பாண்டியன். என் பையனை திட்டக்கூட எனக்கு உரிமை இல்லையா? மீனா அப்படி தானே சொல்லி கூப்பிட்டு போகிறா செந்தில அப்படின்னு ஒரு பக்கம் பாண்டியன் மனசு வேதனைப்பட்டு இருக்கும்போது அங்கேருந்து தங்கமயில், பார்த்தீங்களா மாமா, அந்த மீனா என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்னு? நீங்கள் எவ்வளோ நல்லதுக்கு சொல்கிறீங்க, அதை கூட புரிஞ்சிக்காம இப்படி மீனாவும் செந்தில் தம்பியும் உங்கள் மனசை நோகடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாண்டியனை. மீனா இப்படி பாண்டியனை எதிர்த்து பேசினதால மீனா பேசினதெல்லாம் நினச்சி ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு பாண்டியன். இங்கே செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி மீனா துணையாக இருந்து இங்கே பாண்டியனை எதிர்த்து பேசுனது சரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.